அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் பகுதி 13ஆக மதீனா முனவ்வராவுடைய ஜியாரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இதில் நாம் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள், அவர்களுடைய கபர் ஜியாரத் பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயங்கள் என்னென்ன கூறியிருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்து மிக மேலான நன்மைகளில் ஒன்றாகவும் சிறப்புமிக்க இபாதத்தில் ஒன்றாகவும் இன்னும் உயர் பதவிகளை அடைந்து கொள்வதற்கு வெற்றிகரமான வழியாகவும் முழுமையாக நம்பத்தகுந்த வசீலாவாகவும் இருக்கிறது என்பது ஒரு ஒருமித்த கருத்தாகும். இதன்படி படித்தரம் வாஜிபுக்கு சமீபமாக இருக்கிறது. மாறாக சில உலமாக்கள் அதை வாஜிப் என்றே கூறியிருக்கின்றார்கள். மதீனா முனவ்வரா செல்லக்கூடிய சக்தி பெற்ற ஒருவன் அதை விட்டுவிடுவதாகிறது பெரும் அலட்சியமாகும், இன்னும் பெரும் அநீதியும் ஆகும். அங்கே தங்கிவிடக்கூடிய எண்ணத்தோடு செல்வது மக்காவில் தங்கிவிடும் எண்ணத்தோடு செல்வதை காட்டிலும் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். அதாவது ஹஜ்ஜுடைய நாட்டத்தோடு செல்வது என்பது வேறு விஷயம். ஆனால் அது அல்லாமல் மதீனா தையிபாவின் பக்கம் செல்வது என்பது மிகச் சிறந்ததாகும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ரவுலா ஷரீஃபை தரிசிக்க செல்வது மிகவும் விரும்பத்தக்கதாகும். இன்னும் சில உலமாக்கள் அங்கு செல்லும் சக்தி பெற்றவர்கள் மீது அது வாஜிபாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த உபகாரங்களின் அடிப்படையிலும் மேலும் மரணத்திற்கு பின்பு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கிடைக்கப் பெறக்கூடிய என்று நம்பி இருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையிலும் பார்க்கும் பொழுது மதீனா செல்லக்கூடிய வசதியும் வாய்ப்பும் இருந்தும் கூட அங்கு செல்லாமல் இருப்பது மாபெரும் இழப்பே அன்றி வேறில்லை. சர்வசாதாரண சங்கடங்களின் காரணமாக இத்தகைய மாபெரும் பாக்கியத்தை இழந்து விடுவது என்பது உச்சக்கட்ட அக்கிரமமும் அநீதியும் ஆகும். ஆனால் சில உலமாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரு ஷரீஃபுடைய ஜியாரத்தை நியத் செய்வதற்கு பதிலாக மஸ்ஜிது நபவியுடைய ஜியாரத் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தாலும் 4 மதுஹபுகளுடைய இமாம்களிடத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரு ஷரீஃபின் ஜியாரத்தின் நாட்டமும் விரும்பத்தக்கது என்று கூறியிருக்கின்றார்கள். ஹனஃபி மதுஹபின் ஆதாரபூர்வமான நூலிலிருந்து அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஷாஃபி மதுஹபினரால் பின்பற்றக்கூடிய இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய மனாசிக் என்ற நூலில் கூறியிருக்கின்றார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றிய பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபின் ஜியாரத் செய்யக்கூடிய நியத்தோடு மதீனா முனவ்வரா புறப்பட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் முபாரக்கின் ஜியாரத்தை செய்வது வெற்றிகரமான முயற்சியாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபுடைய ஜியாரத் மிகவும் விரும்பத்தக்க சுன்னத்தாகும். இது மார்க்கத்தில் விரும்ப தகுந்ததாக இருக்கின்றது. அத்தோடு அல்லாஹ் தஆலா நெருக்கத்தை உண்டாக்குவதில் மிகவும் உயர்ந்த சாதனமாகவும் இருக்கின்றது. மாலிகி மதுஹபை சார்ந்த காலியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய சிஃபா என்ற நூலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கைமிக்க கபர் ஷரீஃபின் ஜியாரத் எல்லோராலும் ஒருமித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மேலான சுன்னத்தாகும். சொல்லப்போனால் சில மாலிகி மதுஹபை சார்ந்த உலமாக்களோ இதனை வாஜிப் என்றே கூறிவிட்டார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். முஹம்மது
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஜியாரத்து முஸ்தஹபாகும். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்த அருள்வாக்கை எடுத்துரைத்தார்கள். எவர் ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ இன்னும் அதன் பிறகு என்னுடைய கபருடைய ஜியாரத்தை செய்கின்றார்களோ அவர் என்னுடைய வாழ்நாளிலேயே என்னை சந்தித்தவர் போலாவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாராக. ஆமீன். எவர் என்னுடைய கபரின் ஜியாரத்தை செய்வார்களோ அவர்களுக்காக என்னுடைய ஷஃபாத் வாஜிபாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிஷை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். எவரொருவர் என்னுடைய கபருக்கரியில் நின்று எனக்கு சலாம் கூறுவாரோ அவருடைய சலாமுக்கு நான் பதில் கூறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜை முடித்து கொண்ட பிறகு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அன்னாருடைய இரு தோழர்களான ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருடைய கபர்களை ஜியாரத் செய்வது முஸ்தஹபாக இருக்கின்றது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபையும் அன்னாருடைய இரண்டு தோழர்களுடைய முபாரக்கான கபர்களையும் ஜியாரத் செய்வது சுன்னத்தாகவும் இருக்கின்றது. சங்கை மிக்க இந்த கபர்களை தரிசிப்பதற்கென்றே பிரயாணம் செய்வது முஸ்தஹபாகும் என்பது இந்த ஹதீஸின் நோக்கமாகும். ஹாஜியானவர்கள் ஹஜ் செய்த பிறகு பிரயாணம் செய்யாமல் அங்கு சென்று எவ்வாறு செய்ய முடியும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னும் அன்னாருடைய இரண்டு தோழர்களின் கபர் ஷரீஃப்களை ஜியாரத் செய்வது முஸ்தஹபாகும். ஒரு ஹதீஸில் எவரொருவர் ஹஜ் செய்து பிறகு என்னுடைய கபரில் ஜியாரத் செய்கின்றார்களோ அவருடைய என்னுடைய வாழ்நாளில் என்னை தரிசித்தவரை போலாவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில ஹதீஸ்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவது ஹதீஸில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எவர் என்னுடைய கபரை ஜியாரத் செய்தாரோ அவருக்காக என்னுடைய ஷஃபாத் கடமையாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது ஹதீஸ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்வாக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவர் என்னை தரிசிக்க வருகின்றார்களோ மேலும் அது அல்லாத வேறு எந்த நியத்தும் அவர்களுக்கு இல்லை என்றால் அவருக்காக சிபாரிஷ் செய்வது என் மீது கடமையாக்கப்பட்டது. அறிவிப்பாளர் தப்ரானி. திடுக்கம் நிறைந்த பயங்கரமான இறுதி தீர்ப்பு நாள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்துடைய தேவையற்றவர்கள் உலகில் யார்தான் இருக்க முடியும்? மேலும் ஷஃபாத்தானது தம் பொறுப்பில் கடமையாகிவிட்டது என யாருடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிட்டார்களோ அவர் மாபெரும் பாக்கியசாலி அல்லவா. சுப்ஹானல்லாஹ். அல்லாமா ஸர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அப்படிப்பட்ட மனிதருக்கு தனிப்பட்ட விசேஷ சிபாரிஷ் செய்யப்படும் என்பதே அதன் கருத்தாகும். அதாவது அந்தஸ்தை உயர்த்தும்படியோ அல்லது அந்த பயங்கரமான நாளில் அபயம் பெறவோ அல்லது கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் பிரவேசிக்கவோ அல்லது பொதுவான சிபாரிஷோடு அந்த மனிதருக்கு என தனிப்பட்ட விசேஷ சிபாரிஷ் செய்ய வேண்டும் என்பதோ அதன் கருத்தாகும். மேலும் ஹதீஸில் கூறப்பட்டதைப் போல எந்த ஒரு மனிதர் என்னை தரிசிக்க வருகின்றார்களோ இன்னும் என்னை தரிசிப்பவர் அன்றி வேறு எந்த நோக்கமும் அவருக்கு இல்லை என்றால் கியாமத்துடைய நாளில் அந்த மனிதருக்காக சிபாரிஷ் செய்வது என் மீது கடமையாகிவிட்டது. இதில் என்னை தரிசிப்பது என்பது வேறு எந்த நோக்கமும் அவருக்கு இல்லை என்றால் என்பதன் பொருள் ஜியாரத்தும் அத்தோடு சம்பந்தப்பட்டவைகளும் அல்லாமல் வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது என்பதே ஆகும். எனவே மஸ்ஜித் நபவியில் இத்திகாஃப் இருப்பதாக நியத்து செய்வது அல்லது அபரிமிதமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் அல்லது சஹாபா பெருமக்களை ஜியாரத் செய்யக்கூடிய நாட்டம் இதற்கு மாறுபட்டது அல்ல. மாறாக நம்முடைய உலமாக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தோடு மஸ்ஜித் நபவியின் ஜியாரத்தையும் நியத் செய்ய வேண்டும் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஹனஃபி மதுஹபை சார்ந்த துருல் முக்தாருடைய ஆசிரியர் கூறியிருக்கின்றார், அதாவது கபர் ஷரீஃபின் ஜியாரத்தின் மஸ்ஜிது நபவியின் ஜியாரத்தையும் நியத்து செய்து கொள்ள வேண்டும். ஹனஃபி மதுஹபுடைய வல்லுநர்கள் இமாம் ஹும்மாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர் இந்த ஹதீஸின் அடிப்படையில் மதீனாவிற்கு முதன்முறையாக செல்லும் பொழுது முபாரக்கான கபர் ஷரீஃபை மட்டும் தரிசிப்பதற்காக நியத் செய்ய வேண்டும். ஆனால் விதியில் மற்றொரு முறை செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குமே ஆனால் மஸ்ஜித் நபவி இன்னும் கபர் ஷரீஃப் ஆகிய இரண்டையும் தரிசிக்க செல்வதாக நியத் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஒருமுறை அன்னார் ஜியாரத் செய்வதற்கு மட்டும் பிரயாணம் மேற்கொண்டார்கள். அதில் ஹஜ்ஜுக்கான நியத்தை வைக்கவில்லை, ஜியாரத்துடைய நியத்தாகவே இருக்க வேண்டும் என விரும்பினார்கள். அன்பின் அடிப்படையிலான ஜியாரத்தாகிறது இதுவே ஆகும். சுப்ஹானல்லாஹ்.
மூன்றாவது ஹதீஸ், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருளியதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை ஜியாரத் செய்கின்றார்களோ அவர் என் வாழ்நாளிலேயே என்னை ஜியாரத் செய்தவரை போலாவார். அறிவிப்பவர் தப்ரானி தாருகுத்னி. இந்த ஹதீஸின் விளக்கமாகிறது, யார் ஒருவர் ஹஜ் செய்தாரோ இன்னும் அதன் பிறகு என்னுடைய கபரை தரிசிக்கின்றாரோ அவர் என்னுடைய வாழ்நாளிலேயே என்னை ஜியாரத் செய்தவரை போன்றவராவார், வாழ்நாளில் என்னை சந்தித்தவர் போலாவார் என்பதற்கு சஹாபி ஆகிவிட்டார் என்பது அர்த்தமல்ல. மாறாக இதனுடைய பொருள், நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கபர்களில் உயிரோடு இருக்கின்றார்கள். ஆகையினால் வாழ்நாளிலேயே எவராது நபிகளுடைய வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் நின்றபடி சந்தித்து அவருக்கு சலாம் கூறுகிறாரோ அவர் அவ்வாறு சந்தித்தவரை போலாவார். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜுக்கு பிறகு என்னுடைய ஜியாரத் செய்பவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மதீனா தய்யிபாவிற்கு முதலில் செல்ல வேண்டுமா அல்லது ஹஜ்ஜை முதலில் நிறைவேற்ற வேண்டுமா என்பதில் உலமாக்களுடைய அபிப்பிராய பேதம் இருக்கின்றது. மேலும் நீண்ட நாட்கள் இருக்குமானால் ஜியாரத்தை பூர்ணமாகவும் திருப்திகரமாகவும் ஹஜ்ஜுக்கு முன்னாக செய்து ஹஜ்ஜையும் நிம்மதியாகவும் பூர்ணமாகவும் செய்வதற்கான கால சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருக்கும் என்றால் முதலில் ஜியாரத்தை முடித்துக் கொள்வது நல்லது. ஹஜ்ஜுக்கு பிறகு ஏதேனும் தடை ஏற்பட்டு ஜியாரத் செய்ய முடியாமல் போய்விடும் அல்லவா? அப்படியல்லாமல் ஹஜ்ஜுடைய நாட்கள் மிக நெருக்கமாக இருக்குமானால் ஹஜ்ஜுக்கு தான் முதலிடம் தரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜு பரலாக இருக்குமானால் ஹஜ்ஜை முற்படுத்துவதுதான் அவசியம். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வழியில் மதீனா முனவ்வரா வருமானால் ஜியாரத் செய்யாமல் கடந்து செல்வது அநீதியாகும். ஆனால் இங்கு கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஹஜ்ஜுடைய காலம் நீண்டதாகவும் ஹஜ்ஜு தவறிப்போகும் அச்சம் இல்லை என்று இருந்தால் ஜியாரத் செய்து கொள்ள வேண்டும். மேலும் ஹஜ்ஜு செய்ய போகக்கூடிய ஹஜ்ஜு நஃபிலாக இருந்தால் அவர் விருப்பப்படி ஜியாரத்தையோ ஹஜ்ஜையோ எதை வேண்டுமானாலும் முற்படுத்தி கொள்ளலாம். இன்னும் மிக மேலானது எது என்றால், முதலில் ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு ஹஜ்ஜினால் பாவமன்னிப்பு பெற்று தூய்மையடைந்த பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று ஜியாரத் செய்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். கத்தாப் உடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது ஹதீஸ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவருடைய என்னுடைய ஜியாரத்திற்கு என்று நாடி வருகிறார்களோ அவர் கியாமத்துடைய நாளில் எனக்கு அருகில் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் திருமதினாவில் தங்கியிருந்து அங்குள்ள கஷ்டங்களையும் சிரமங்களையும் எவர் பொறுத்துக் கொள்வாரோ அவருக்காக நான் இறுதி தீர்ப்பு நாளில் சாட்சியாகவும் சிபாரிஷ் செய்யக்கூடியவனாகவும் இருப்பேன். மேலும் எவரொருவர் மக்கா முக்கர்ரமாவின் ஹரமிலோ அல்லது மதினாவுடைய ஹரம் எல்லையிலோயோ மரணித்து விடுவார்களோ அவர் கியாமத் நாளன்று அபயம் பெற்றவர் கூட்டத்தில் எழுப்பப்படுவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். அறிவிப்பவர் பைஹக்கி நூல் மிஸ்காத். எந்த ஒரு மனிதர் திட்டமிட்டு என்னை ஜியாரத் செய்வாரோ கியாமத் நாளிலே அவர் எனக்கருகில் இருப்பார் என்று ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றது. திட்டமிட்டு என்பதுடைய பொருள் ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வந்திருக்க வேண்டும். இதற்கு மாறாக உலக விஷயத்திற்காக பிரயாணத்தை மேற்கொண்டு போகும் வழியிலேயே அப்படியே ஜியாரத் செய்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. அடுத்து ஐந்தாவது ஹதீஸ், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை கூறியிருக்கின்றார்கள். எவர் ஹஜ் செய்தாரோ அவர் இன்னும் என்னை ஜியாரத் செய்யவில்லையோ அவர் மீது என் மீது அநியாயம் செய்தவர் ஆவார். அவர் என் மீது அநியாயம் செய்தவரை போன்றவர் ஆவார். இது எவ்வளவு கடினமான எச்சரிக்கை என்பதை பாருங்கள். உண்மையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதவி உபகாரங்கள் இந்த உம்மத்தின் மீது ஏராளமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வசதியும் வாய்ப்பும் உண்டான பிறகும் அங்கு ஹாஜராகாமல் இருப்பது பெரும் அநீதியாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எந்த ஒரு மனிதர் சக்தியும் வசதியும் பெற்றிருந்தும் கபர் ஷரீஃபின் ஜியாரத் செய்யவில்லையோ அவர் நிச்சயமாக பெரும் அநியாயம் செய்தவரை போன்றவர் ஆவார். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை, அங்கே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. ஆமீன். ஹதீஸ் 6. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு வெளியேறி சென்றார்களோ அப்பொழுது அங்குள்ள எல்லா வஸ்துக்களின் மீது காரிருள் படர்ந்து விட்டது. திருமதினாவை அடைந்ததும் அங்குள்ள எல்லா வஸ்துக்களின் மீதும் ஒளி பெற்று விட்டன. சுப்ஹானல்லாஹ். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், திருமதினாவில் என் வீடு உள்ளது, அங்குதான் என்னுடைய அடக்க ஸ்தலம் உண்டாகும். ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் அதனை ஜியாரத் செய்வது கடமையாக இருக்கிறது. நூல் அபு தாவூத்.
நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அந்த பரிசுத்த நகரை ஜியாரத் செய்வது கடமையாகும். மேலும் அங்கேயே குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் எத்தகைய பாக்கியசாலிகள் என்பதை சொல்லவும் வேண்டுமா? அவர்களுக்கு காலமெல்லாம் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து கொண்டே இருக்குமே. இந்த கடமையினையும் நிறைவேற்றக்கூடிய பெரும் பாக்கியம் எந்த நேரமும் எந்த சமயமும் கிடைத்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் 7. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்வாக்கை, எந்த ஒரு மனிதர் திருமதீனாவை அடைந்து நன்மைகளை பெறக்கூடிய எண்ணத்தோடு என்னை ஜியாரத் செய்வாரோ, அதல்லாத வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் இருப்பார்களோ, அவர் என்னருகில் இருப்பார். மேலும் கியாமத்துடைய நாளில் நான் அவருக்காக சிபாரிஷ் செய்யக்கூடியவனாக இருப்பேன். நூல் பைஹகி. ஹதீஸ் 8. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை கூறியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஹஜ்ஜுடைய திரு மக்கா சென்று பிறகு என்னை தரிசிக்க நாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்க நாடி அவர்களுடைய மஸ்ஜிதிற்கு வருகின்றார்களோ, அவர்களுக்காக 2 மக்பூலான ஹஜ்ஜுடைய நன்மைகள் எழுதப்படும். நூல் இஹ்திகாஃப். அவருடைய ஹஜ்ஜுடைய நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்து 9வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு மனிதர் என்னுடைய கபருக்கு அருகில் வந்து என் மீது சலாம் சொல்வாரோ, அல்லாஹு தஆலா என்னுடைய உயிரை என் வரை கொண்டு சேர்க்கின்றான். நான் அவருடைய சலாமுக்கு பதில் கூறுகின்றேன். நூல் அஹ்மத் அபு தாவூத். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உயிரை என்பரை கொண்டு சேர்க்கின்றான் என்பதற்கு பேசுவதற்கான சக்தியை அளித்து விடுகின்றான் என்று கருத்தாகும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ரூஹ் அல்லாஹ்வுடைய சிறு சன்னிதானத்தில் எப்பொழுதும் லயித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் சலாமுக்கு பதில் சொல்வதன் பக்கம் கவனம் செலுத்துகின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். பெரும்பாலான உலமாக்கள் வாயிலாகவும், மேலும் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாயிலாகவும், அல்லாமா ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸுடைய பொருள் அந்த சமயத்தில் மட்டும் முபாரக்காக ரூஹ் திரும்பி வருகிறது என்பதல்ல, மாறாக அதுவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னர் ஒரு முறை திரும்ப வந்துவிட்டது. இந்த ஹதீஸின் கருத்து என்னவென்றால், என்னுடைய ரூஹ் என்னளவில் திரும்ப வந்துவிட்டது, ஆகையால் நான் அவருடைய சலாமுக்கு பதில் கூறுகிறேன் என்பதாகும். ஹதீஸ் 10. ஹஜரத் இப்னு அபு புதைக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த ஒரு மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் முபாரக்கின் அருகாமையில் நின்று கொண்டு இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிம் தஸ்லீமா என்ற ஆயத்தை ஊதிய பிறகு 70 முறை ஸல்லல்லாஹு அலைக்க யா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைக்க யா முஹம்மத் என்று ஓதுவாரோ, அப்பொழுது ஒரு மலக்கானவர், ஏ மனிதனே, அல்லாஹு தஆலா உன் மீது ரஹ்மத்தை பொழிகின்றான் என்று கூறுகின்றார். அவருடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றி தரப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அறிவிப்பாளர் பைஹகி சிஃபா. இந்த ஹதீஸினுடைய விளக்கம். முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைக்க யா முஹம்மது என்பதற்கு பதிலாக யா ரசூலுல்லாஹ் என்று கூறுவது மிகச் சிறந்ததாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று கூறலாம். இன்னும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுவது மிக மேலானது என்று கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் கூறி அழைப்பது தடுக்கப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என்றாலும், எனினும் இந்த சொல் கூறப்பட்டிருப்பதால் அப்பொழுது ஹதீஸை கருத்தில் கொண்டு அவ்வாறு கூற தடை ஏதும் இருக்காது என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அடியேனின் அபிப்பிராயத்தில் ரவுலா ஷரீஃபின் சந்நிதியில் ஜியாரத்து செய்பவர்களை சொல்லிக் கொடுக்கும் வார்த்தைகளினுடைய அர்த்தம் விளங்காமல் கிளிப்பிள்ளையைப் போல அப்படியே ஒப்புவிப்பதை விட மிக உள்ளச்சத்தோடும் மன அமைதியோடும் கம்பீரத்தோடும் 70 முறை அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்பதாக அங்கே ஆஜராகும் போதெல்லாம் சொன்னால் மிகவும் சிறப்பாகும். 70 தடவை என்று கூறப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளப்பட விசேஷ சிறப்பு உள்ளது. ஆகவே மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முனாஃபிக்குகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நபியே, தாங்கள் முனாஃபிக்குகளுக்காக 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று கூறியிருக்கின்றான். இன்னும் இந்த ஆயத்தில் 70 தடவை என்று சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றது. மேலும் 11வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கேட்டு அறிவித்திருக்கின்றார்கள், எவரொருவர் என்னுடைய கபருக்கரியில் நின்று என் மீது ஸலவாத்து கூறுவாரோ அதனை நானே நேரடியாக கேட்டுக்கொள்கின்றேன்.
மேலும் எவரேனும் ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து ஸலவாத் ஓதுவாரோ அவருடைய இம்மை மறுமையின் தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து தருகின்றான். கியாமத்துடைய நாளன்று அவருக்கு சாட்சியாகவும் சிபாரிசு செய்பவனாகவும் இருப்பேன் என்று கூறியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். துர்ருல் மன்சூர் பைஹகி. தூரமான இடத்தில் இருக்கக்கூடிய எவரேனும் ஒருவர் என் மீது ஸலவாத்து என்னும் சலாம் கூறுவாரேயானால் அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கின்ற மலக்குகள் அவருடைய சலாமை என் வரை கொண்டு வந்து சேர்த்து வைக்கின்றார்கள் என்று வந்துள்ளது. சுப்ஹானல்லாஹ். இதன் மூலம் நாம் இங்கிருந்தே சலாம் சொல்லலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதிக்கொண்டும் இன்னும் சலாம் கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தையும் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருவானாக. ஆமீன். கபருடைய அருகாமையில் நின்று ஸலவாத்து சொல்வது எவ்வளவு சிறப்பானது என்பதை பாருங்கள். இருலோக இரட்சகர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதனை செவியிடுகின்றார்கள். திரு பரிசுத்த மதீனா முனவ்வராவிலே வசிக்கக்கூடிய நல்லவர்கள் பெரும் பாக்கியசாலிகளே. அவர்களுக்கு நேரடியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது. அந்த சந்நிதியில் நின்று ஸலவாத் சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை கிடைத்து கொண்டே இருக்கும். நபி ஹஜ்ரத் சுலைமான் இப்னு சுஹைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், கனவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய திரு சமூகத்தில் ஹாஜராகி சலாம் கூறுபவர்களுடைய சலாமை தாங்கள் அறிந்து கொள்கிறீர்களா என்று விசாரித்தேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், நான் அறிந்து கொள்கிறேன், மேலும் அவர்களுடைய சலாமுக்கு பதில் சொல்கின்றேன் என்று விடையளித்தார்கள். இத்திஹாப். ஹதீஸ் 12. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை 3 மஸ்ஜிதுகளில் அல்லாமல் மற்றதற்காக பிரயாணம் செய்வது கூடாது. அவற்றில் முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது பைத்துல் முகத்தஸ், மூன்றாவது என்னுடைய இந்த மஸ்ஜிதுன் நபவி. இந்த ஹதீஸில் 3 மஸ்ஜிதுகளை தவிர மற்ற இடத்திற்கு தரிசிக்கக்கூடிய எண்ணத்தில் பிரயாணம் செய்வது கூடாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே சில உலமாக்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கப்ரு முபாரக்கை தரிசிக்கக்கூடிய எண்ணத்தோடு பிரயாணம் மேற்கொள்வது கூடாது என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால், அந்த நியத்தோடு பிரயாணம் மேற்கொள்ளாமல் மஸ்ஜிது நபவி தரிசிக்கக்கூடிய எண்ணத்தோடு பிரயாணம் செய்ய வேண்டும். அங்கு சென்ற பிறகு ரவுலா ஷரீஃபை தியாரத் செய்வதில் எந்த குற்றமும் இல்லை. மேலும் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி இந்த ஹதீஸ் ஷரீஃபுடைய பொருள் மேற்கூறியவாறு ஒருபோதும் இல்லை. அதற்கு மாற்றமாக அதன் பொருள் என்னவென்றால், இந்த 3 மஸ்ஜிதுகளை தவிர வேறு எந்த மஸ்ஜிதையும் நாடி பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது என்பதே ஆகும். ஏனென்றால் இந்த 3 மஸ்ஜிதுகளும் பெரும் முக்கியத்துவம் பெற்றவை. இதை பற்றி 6வது பயானிலும் விளக்கமாக கூறப்பட்டிருக்கின்றது. இவை அல்லாமல் மற்ற மஸ்ஜிதுகளுக்கு எந்த விதமான தனி சிறப்போ முக்கியத்துவமோ கிடையாது. மேலும் எந்த ஒரு மஸ்ஜிதை நாடியும் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த 3 மஸ்ஜிதுகளை தவிர என்று குறிப்பாக கூறப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பிட்ட நகரங்களில் உள்ள மஸ்ஜிதுகளை நாடி பிரயாணம் போகக்கூடாது. நம்முடைய காலத்தில் டெல்லியில் ஜும்மா மஸ்ஜிதில் கடைசி ஜும்மா தொழுவதற்காக பம்பாய், கல்கத்தா ஆகிய நகரங்களிலும் இன்னும் கூட மக்கள் வருகிறார்கள். இது வீணானதும் அர்த்தமற்றதும் ஆகும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், சில உலமாக்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு சாலிஹீன்கள் உலமாக்களின் கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய நாட்டத்தோடு பிரயாணம் செய்வதை ஆகுமானதல்ல என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கபர்களை ஜியாரத் செய்வதை தடை செய்திருக்கின்றேன், இப்பொழுது அதற்கான அனுமதியை அளிக்கின்றேன், ஆகையால் கபர்களை ஜியாரத் செய்து வாருங்கள் என்று கூறினார்கள். சில பிரயாணங்கள் வாஜிபாக இருக்கிறது. ஹஜ்ஜை நாடி பிரயாணம் செய்வது, ஜிஹாதுக்காக பிரயாணம் செய்வது, இல்மை தேடி பிரயாணம் செய்வது, ஹிஜ்ரத் செய்வதற்காக பிரயாணம் செய்வது, ஹலாலான வியாபாரத்திற்காக பிரயாணம் செய்வது ஆகியவைகள் இதற்கு உதாரணமாக கூறலாம். சஹாபா பெருமக்களும் ரலியல்லாஹு அன்ஹும் தாபீன்களும் ரவுலா ஷரீஃபின் ஜியாரத்திற்காக பிரயாணம் மேற்கொண்டது ஆதாரத்தோடு கூறப்பட்டுள்ளது. முதலாவது அல்லாமா சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாம் தேசத்திலிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக பயணம் செய்து வந்தார்கள். இந்த விஷயம் உறுதியான ஆதாரங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்ட பிறகு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தமக்கு அங்கேயே தங்கிவிடுவதற்கான அனுமதி தரும்படி வேண்டினார்கள்.
அவர்களுடைய அந்த வேண்டுகோளை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் அங்கேயே தங்கி நிக்காஹ் செய்து கொண்டார்கள். அதன் பின்னர் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார்கள். கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிலாலே, இது என்ன அநியாயம், என்னை ஜியாரத் செய்யக்கூடிய நேரம் வரவில்லையா என்று கேட்டார்கள். இந்த கனவை கண்டு விழித்தெழுந்து அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலையோடும் பயத்தோடும் உடனே ஒட்டகையின் மீது பிரயாணமாகி மதினா தையிபா சென்றடைந்தார்கள். மேலும் அழுதவர்கள் கப்ரு ஷரீஃபின் முன் ஆஜராகினார்கள். அவர்களுடைய வரவை கேட்ட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் அவர்களை சந்திக்க வந்தார்கள். பாங்கு சொல்லுமாறு வேண்டிக் கொண்டார்கள். ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன்மார்களை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க பாங்கு சொன்னார்கள். பாங்கொலி கெட்டதும் மதீனாவுடைய ஆண்களும் பெண்களும் அழுது கொண்டே நிம்மதியற்ற வீட்டிலிருந்து வெளியேறி வந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தின் நினைவானது எல்லோரையும் துடிக்கச் செய்துவிட்டது. கனவை ஆதாரமாக கொள்ளவில்லை, மாறாக ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பயணத்தை தான் ஆதாரமாக கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது, ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாம் நாட்டிலிருந்து கபர் ஷரீஃபின் தம்முடைய சலாமை எட்டி வைப்பதற்காக மட்டுமே ஒட்டகை மீது தூதுவரை அனுப்பி வைத்து விட்டார்கள். சிஃபாவுல் அஸ்காம். மூன்றாவது, கலிஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸ் என்ற பொழுது யூதர்கள் மிகப்பெரிய அறிஞர்களாக கஹ்ஃபுல் அஹ்பார் என்னும் இஸ்லாமை தழுவினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை தழுவது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களிடம், என்னுடன் மதீனாவிற்கு வாருங்கள், அங்கே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கப்ர் ஷரீஃபை தரிசிக்கலாம் என்று வேண்டினார்கள். இந்த வேண்டுகோளை கேட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கட்டளைக்கு இணங்கினார்கள். நான்காவதாக, ஹஜ்ரத் முஹம்மது இப்னு உபைதுல்லா இப்னுல் அம்ருல் அதபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் மதீனா தையிபாவிற்கு சென்றிருந்தேன். பரிசுத்த கபர் ஷரீஃபின் சந்நிதியின் ஜியாரத்திற்கு ஆஜரானேன். தரிசனத்திற்கு பிறகு அங்கேயே ஒரு பக்கமாக உட்கார்ந்து கொண்டேன். அதற்குள் ஒட்டகத்தின் மீது காட்டரபியின் தோற்றமுள்ள ஒரு மனிதர் அங்கே வந்தார். அவர் அங்கே சந்நிதியில் நின்று, நபிமார்களிலேயே சிறந்தவர்களே, அல்லாஹு தாலா தங்கள் மீது இறக்கிய குர்ஆனில் சூரத்துன் நிசா 4வது சூறாவாக இருக்கின்றது. அதில் 64வது வசனத்தில், அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு மக்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் எந்த தூதரையும் அனுப்பவில்லை. ஆகவே அவர்களில் எவரும் இதற்கு மாறு செய்து தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட சமயத்திலும் நபியே உம்மிடம் வந்து அல்லாஹ்விடம் தாங்கள் பாவ மன்னிப்பை கோரினால், அத்தோடு அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதராகிய நீங்களும் பாவ மன்னிப்பு கோரினால் பிழை பொறுப்புதலை அங்கீகரிப்பவனாக மிக கருணையான நானாக அவர்கள் அல்லாஹ்வை காண்பார்கள். இந்த வசனம் இல்லது. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தங்களுடைய சமூகத்தில் ஆஜராகி இருக்கின்றேன். மேலும் அல்லாஹ்விடம் எனது பாவங்களுக்காக மன்னிப்பை கோருகின்றேன். அதில் தங்களுடைய ஷஃபாஅத்துடன் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று அவர் கூறி அழ ஆரம்பித்து விட்டார். பிறகு சில அரபி கவிதைகளை பாடினார். அதனுடைய கருத்து, எவர்களுடைய எலும்புகள் பூமியில் அடங்கியுள்ளனவோ அவர்களில் மிகவும் மேன்மையும் சிறப்பும் உடையவர்களே. அவற்றின் நறுமணத்தால் மண்ணும் மலை குன்றுகளும் மனம் பெற்று விட்டன. தாங்கள் அமைதி பெற்று அடங்கியுள்ள கபருக்கு எனது ஆத்மா அர்ப்பணமாகுக. அதிலேயே தன்மானமும் தன்மையும் கொடையும் ஈகையும் அமைந்துள்ளன. இவைகளை கூறிய பிறகு அவர் இஸ்திக்ஃபார் ஓதினார். அதன் பிறகு அங்கிருந்தே சென்று விட்டார். ஹஜ்ரத் அதபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு தூக்கம் மேலிட்டு சிறிது கண்ணயர்ந்ததும் நான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த அரபியிடம் சொல்வீராக, அவரிடம் எனது சிபாரிஷின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பிழைகளை பொறுத்தருளினான் என்று அறிவித்து விடுவீராக என அருளினார்கள். சிஃபாஹுல் அஸ்காம் மவாஹிப். பெரும்பாலான மேற்கூறிய 2 கவிதைகளை எடுத்து எழுதினார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் சில கவிதைகளையும் கூறினார்கள். அதனுடைய கருத்து, தாங்கள் சிபாரிஷ் செய்பவர்களாக இருக்கின்றீர்கள். தங்களுடைய சிபாரிஷை நாங்கள் எதிர்பார்த்து நம்பியவர்களாக இருக்கின்றோம். மக்களுடைய பாதங்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லும் பொழுது தடுமாறி விழும் வேளையில் தங்களுடைய 2 தோழர்களையும் நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம். உங்கள் அனைவர் மீதும் என் சார்பாக சலாம் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டுமாக. உலகில் எழுதுவதற்கு எழுதுகோள் எழுதிக்கொண்டே இருக்குமே, அந்த காலம் வரை, அதாவது கியாமத்துடைய நாள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. ஆமீன்.
அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை மதீனா நகரத்தில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய பல ஹதீஸ்களை பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து அடுத்த பயானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் தரிசிப்பதை பற்றியும் மதீனாவை பற்றியும் ஹதீஸ்கள் இருக்கின்றன. தொடர்ந்து தருகிறேன். முன்புள்ள பயான்களையும் தொடர்ந்து பாருங்கள். ஹஜ் செய்ய நியத்து வைத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு மக்காவிலும் மதீனாவிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பல முறை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அங்கே சென்று அமல்கள் செய்ய இலகுவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து பயான்களை கேட்டு வாருங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மறுமையில் அதிகமான நற்கூலியை தந்தருவானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யும் நாவையும் சுக்குர் செய்யும் மனதையும் தந்தருவானாக. ஆமீன். திருக்குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுக்காக கயிறை கேட்டார்களோ அந்த அனைத்தையும் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீங்கை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். மறுமையில் ஃபாத்திமா நாயகியின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். மஹசர் மைதானத்தில் யா நஃப்சி என்று கதறி துடித்துக் கொண்டிருக்கும் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசின் துணையாக அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. ஆமீன். நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். ஒருவர் பயனடைந்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு மறுமை வரை கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா தீனுடைய விஷயத்தை அதிகமாக எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.